வசந்தி இருக்காங்கல்ல, வசந்தி அவங்களுக்கு தர்மலிங்கம் மேல ஒரு காதல். தர்மலிங்கம் வந்து ஹீரோவா வந்து வசந்தியை காப்பாத்தும் போது அந்த காதல் மலரும். அதுக்காகத்தான் அந்த பிளே பண்ணேன் அப்படின்னு. மொத்த பேரும் எந்த பிரச்சனையானாலும் இவங்க கிட்டே போய் நிக்கிறாங்க. அந்த மொத்த பிளேல இவங்களும் ஒரு பிளே விளையாடுறாங்க. அப்ப இந்த மொத்த பிளே ஸ்கூல் டாஸ்கா இல்லை வசந்தி டீச்சரை வெறுப்பேற்றும் டாஸ்கா? எல்கேஜி யூகேஜி ஸ்டூடண்ட்ஸ் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் 4 வாரம் கனியக்கா தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க, சமைச்சு போட்டாங்க. 15 பேருக்கும் அன்னபூர்ணியா இருந்தாங்க. அதுக்காக கனியக்காக்கு செலவு வச்சிடலாமா? நோ. அவ்வளவுதான் வித்தியாசம். வியானா பிகம்ஸ் பொய்யானா. 10% கூட ஒருத்தருக்கு மேல நம்மளால பிலீஃப் வைக்க முடியல. இவங்க தான் வின்னர் ஆக போறாங்கன்னு 10% கூட நம்மளால சொல்ல முடியல. 12வது படிக்கிற பசங்க மாதிரி பண்ணுங்கடா பண்ணுங்கடா படிங்கடா பரமா படிங்கடா பரமானா ஒருத்தனுக்கு கூட இந்த கேம் இன்னைக்கு ஆட தெரியல. இந்த போட்டோ ஏன் தெரியுமா, இது இப்படி தெரியுமா, இது அப்படி தெரியுமா, நீங்க பண்றது என்னன்னு தெரியுமா தமிழ் டீச்சர்? நல்லவன் அப்படின்ற ஒரு டேக் லைனுக்காக அவர் தினம் தினம் போராடுகிறார். ரம்யா ஜோ அவர்களுக்கு நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்ததுக்கு மகிழ்மதி சாம்ராஜ்யமே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுச்சு. அதாவது எம்ஜே அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யறார்? கடந்த 8 வாரமாகவே என்ன கிழிச்சார்? எப்பா நீ எதத்தாப்பா ஒழுங்கா பண்ண? இந்த 7 வாரத்துல எஃப்ஜே பண்ண ஒழுங்கான விஷயம் என்னன்றது எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியல, எனக்கு கேட்டு என்ன கேம் அந்த புள்ளைய எதுக்கு எடுத்தீங்க? அந்த புள்ளைய எதுக்கு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியணும்டா. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ பிக் பாஸ். திஸ் இஸ் ஜோ மைக்கேல். டே 54. சரி, 54ல நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு நியாய தர்மாவா பேசிட்டு போயிட்டோம். நாம சொல்ற நியாயம் தர்மம் அப்படின்றதெல்லாம் 1 எபிசோட் பார்த்து 24/7 எபிசோட நம்ம ரொம்ப அதிகமா பாக்குறது இல்ல. அது அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வந்தா நம்மளுக்கு அனுப்புறாங்க. அதுலயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா, நாம சொல்றதுல ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா அது அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அத வந்து நாம வந்து திருத்திப்போம் அப்படின்ற ஒரு வெரி குட் குவாலிட்டி எனக்கு இருக்கு. தனுஷ் இல்லனாலும் எனக்கு இருக்கு அப்படின்றத நான் இங்க பதிவு செய்து கொள்கிறேன். நான் வந்து 1 hour பாக்குற கூட்டம்னே நாங்கெல்லாம் மக்கள். இதெல்லாம் மீறி நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, டோட்டல் சோசியல் மீடியாவையும் பாரு பிஆர் கும்பலா இல்ல பாரு சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு இப்போ வரைக்கும் புரியல. அவங்க ஆக்குபை பண்ணிக்கிட்ட தருணத்தை நல்லா பார்க்க முடிஞ்சு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நேத்து நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம், என்ன நாங்க என்ன தவறா சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னா, அந்த வசம் அப்படின்ற வார்த்தை, அந்த வசம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒருத்தரின் கட்டுப்பாட்டு கீழ் அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம். கூகுளும் அப்படிதான் சொல்லுது, என்சைக்ளோபீடியாவும் அப்படிதான் சொல்லுது. அவங்களுக்கு 2 லெட்டர் வந்துச்சு. கரெக்டா? 2 லெட்டர்ல ஒண்ணு வந்து குமரன் வசம்ன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துச்சு. இன்னொன்னு வந்து தர்மலிங்கம் வசம்னு ஒரு கண்டென்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருந்து போயிடுவோம். இதை நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம், ஒரு க்ளோஷர். ஓகே, சோ நேத்து நம்ம பாத்துட்டு போகும்போது ஒரு சாப்பாடு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு சாரி கண்டென்ட் வருது. சாரியை ஒளிச்சு வச்சுட்டாங்க. இது முழுக்க முழுக்க விக்கல்ஸ் விக்ரமின் தவறே. ஓகே, ஆனா அதுக்கு இவங்க கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம். கரெக்டா? ஏதாவது தவறு இருக்கா? 60-40 முடிச்சோம். ஓகேவா? இப்ப நேத்து நான் ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வருஷம் 24/7 பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாரி இந்த துணி எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் வாஷ் பண்ணி அந்த அயன் பண்ணி குடுக்கறதுக்கு ஸ்டோர் ரூம்ல வச்சிடணுமா? ஸ்டோர் ரூம்ல வைக்கிறது தான், ஸ்டோர் ரூம்ல வைக்கணும். இதுதான் வந்து இந்த கேமோடைய டாஸ்க் போல. ஸ்டோர் ரூம்ல வைக்காமல் சில பேர் வந்து அங்க வச்சுக்கிறாங்க. அதோடைய பொறுப்பு வந்து அந்த சில பேர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்டோர் ரூம்ல வச்சிட்டீங்கன்னா அது லாக் ஆயிரும். ஈஸி ஆக்சஸ் கிடையாது. கரெக்டா? சோ இட் வில் பி சேஃப். அப்படி ஸ்டோர் ரூம்ல வைக்காம இவங்க கண்ட இடத்துல அதை கழட்டி போட்டதுனால விக்கல் சிக்ரம் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாருன்னு ஒரு குரூப் சொல்லுது. அது வாட்ஸோ எவர் அந்த ட்ரெஸ் இல்லாம அந்த டாஸ்க் மூவ் ஆகாது. பிரஜின் அவர்கள் லுங்கி கட்டிட்டு ஒரு டாஸ்க்ல பண்ணிருப்பாரு. அவரதும் எடுத்து வச்சுட்டாங்க. சோ இத பண்ணும்போது நம்ம பிரின்சிபலுக்கே இது நடந்திருக்கு, நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வார்டனுக்கு எங்க போச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நம்மளுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அதை செஞ்ச விக்கல் சிக்ரம் நம்ம நியாயப்படுத்தல. ஓகேவா? விக்கல் சிக்ரம் செய்தது தவறே.
அதானே 1 hour எபிசோட்லயே வந்து பாரு நான் அந்த ட்ரெஸ்னால நான் பண்ண போறேன் டாஸ்க் எனக்கு ஒண்ணு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து கனி அவர்களும் பிரின்சிபல் அவர்களும் தடுக்கிறாங்க. அது ஒரு இஷ்யூ ஆகுது. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டு எடுத்துட்டு போய் நம்ம எப்படி மத்தவங்க எல்லாம் நான் கேட்கறது அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதுல கமருதீன் வந்து அதாவது குமரன் வந்து அந்த ஆறுதல் கொடுத்த மொமெண்ட் மட்டும்தான் எனக்கு தவறா பட்டுச்சு அந்த இடத்துல. ஓகேவா? இப்படி கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப தமிழ் அம்மாவுடன் அசிஸ்டன்ட் வார்டன் இருப்பது உங்களுக்கு ஏன் தவறா படவில்லை? அசிஸ்டன்ட் வார்டனுடன் ஸ்டூடெண்ட் இருப்பது ஏன் உங்களுக்கு தவறா படவில்லைன்னா எல்லாமே தவறு தானே சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ரிவ்யூல எல்லாமே தவறுன்னு சொல்லுவேன். இப்ப ப்ராப்ளம் என்னன்னா நீங்க தவறுன்னு ஒரு பிட் பாக்கெட் காரனை புடிச்சு நான் சொன்னா அவன் அடுத்தவன் இன்னொருத்த 10,000 ரூபாய் பிட் பாக்கெட் அடிக்கிறான். அவனை பிடிக்காம ஏன் என்ன பிடிச்சன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு நியாயமா பேசணும். ஏதாவது இருந்தாலும் ஒரு நியாயமா பேசணும். அதே போல வசம் அப்படின்றத ஒரு கேரக்டர் அசோசியேஷனுக்குள்ள கொண்டு போறாங்களே வச்சுப்போம். அது பார்வதியை ஹர்ட் பண்ணிட்டுச்சுனே வச்சுப்போம். அவங்க ஏதாவது பிரச்சனையை ஆக்கணும்னு சொன்னாங்கன்னே வச்சுப்போம். திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து பேசும்போது நான் பிரச்சனைன்னு சொல்லி ஜாலியா பேசலாம் தானே சொன்னேன். அப்படின்னு மாத்துனது யாரு? பாருதா அது நம்ம தப்புன்னு தானே சொன்னோம். அது தப்பு அது தவறுதான். அது நேத்து நம்ம சொன்னது 100% ஸ்டாண்ட்ல இன்னைக்கு இருக்கும். எஸ் அது தவறுதான். அது இவங்களே ஒண்ணு சொல்லி மூணாவது விஷயத்துல நம்ம பார்வதி அவர்களுக்கு 100% மார்க்கே கொடுத்துட்டோம். அதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டா? பார்வதி அவர்கள் கரெக்ட். ஓகே. இப்ப இதெல்லாம் விட இன்னைக்கு எபிசோட்ல நான் ஒரு கண்டென்ட் சொல்றேன். அதாவது இன்னைக்கு எபிசோட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா விட்லர் அவர்கள் வந்து இவர் அமித் வாத்தியார் கிட்ட அதாவது அமித் தர்மலிங்கம் வாத்தியார் நீங்க கேரக்டருக்குள்ளே இருங்க தனுஷ். எங்க அவங்கதான் இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்க மாட்டாங்க. நாமளாவது இருந்துட்டு போவோமே. ஓகே. சரியா? சோ அவங்க வந்து அந்த கேரக்டருக்குள்ள விட்லர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா யாரு ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு ஐடியா தரார். இந்த மாதிரி நம்ம கிரெடிட்டையே திருடிடுவோம். இந்த பிளான் பண்ணோம். நீங்க வந்து ஹீரோவா வந்து இது பண்ணுங்க. புரியல. ஆர்டிபிஷியலா இருக்குண்ணே இவங்க பண்றதெல்லாம். இது ஒரு பக்கம். வசந்தி அம்மா அவர்கள் தர்மலிங்கம் ஐயாவை கல்யாணம் பண்ணிக்க வைங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே கேட்டதாக ஒரு தகவல் வருது. தப்பு. அது தப்பு. அதை எங்க போய் நம்ம சொல்றது? அது தப்பு. இதுல இப்ப எங்க நம்ம முடிக்கிறோம்னா 1 hour எபிசோட பாக்குறதா 24/7 பாக்குறதா நமக்கு புரியல. நம்ம பிரத்யேகமா 24/7 பார்த்து நீங்க இது பண்ணுங்கன்னா வேலை வெட்டி இல்லாம அதை மட்டும் தான் நீங்க நாம பாத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க சப்போர்ட் ஃபேன் இதை பாருங்க பார்க்காம போங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ரிவ்யூவரா 1 hour எபிசோட தான் 6 சீசனா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். 24/7 ஹாட் ஸ்டாரை ப்ரமோட் செய்வதற்காக அவங்க செய்யற விஷயம். 1 hour எபிசோடை பார்த்து மட்டும் ரிவ்யூ செய்த நம்மளுக்கு அந்த 24/7 ஏதாவது தவறு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அடுத்த நாள் அப்டேட் பண்ணிடுறோம். அதுக்குள்ள கொய்யோ முய்யான்னு கீழே கமெண்ட்ல வரக்கூடாது. உங்களுடைய வேலை என்னன்னா இதை நீங்க தவறா சொல்லிட்டீங்க, இது இப்படி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க போய் பார்த்துட்டு வந்து மாத்தி சொல்லுவோம். அதை விட்டுட்டு நீங்க ஒரு தலைபட்சம் நீங்க அப்படி நாங்க எப்படி அவர் உங்களை விட பெட்டர் இவர் உங்களை விட ட்விட்டர் அப்படிலாம் வேணாம். அந்த அரசியல்லாம் எங்களுக்கு வேணாம். அந்த அரசியலை பண்ற ஆளுங்களா என்ன எதுக்காக பண்றீங்க என்ன டேஷுக்காக பண்றீங்கன்னா எங்களுக்கு தெரியும். பார்வதி வீட்டுக்குள்ள பண்ற அரசியல் நீங்க எங்களுக்கு வெளியில பார்வதி ஃபேனா பண்ண வேணாம். நாங்க அதை பாத்துக்கிறோம். ஓகேவா? சோ விட்லர் என்ன சொல்றாரு? கிரெடிட்டை நம்ம வந்து ஸ்டீல் பண்ணிப்போம். அதாவது வசந்தி வார்டனை கோபம் ஏற்றுவது இதுதான் டாஸ்கே. இவனை இந்த மொத்த ஸ்கூல் டாஸ்கா பார்க்கல. ஸ்கூல் டாஸ்க்ல வார்டன் வசந்தி அவர்களை பெருப்பேற்றுவதற்கென்று மொத்த பேரும் சேர்ந்து வசந்திக்கு அகைன்ஸ்டா நின்னதுதான் இந்த டாஸ்கே. ஆனா வசந்தி அதை எவ்வளவு மெச்சூரா ஹேண்டில் பண்ணாங்க. இன்னைக்கு கோவப்படாம கண்ட்ரோல் பண்ணி அந்த இன்னைக்கு அவங்க வந்து 2 விஷயம் சூப்பரா பண்ணாங்க. ஒண்ணு, எல்லா வேலைகளையும் அவங்க இழுத்து போட்டு நைட்டு பகல் செஞ்சிருக்காங்க. ஒரு 4:30 5 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. அதோடைய கிரெடிட்டை மட்டும் திருடிக்கலாம்னு சொல்லி விட்லர் பிளான் பண்றாரு. என்ன இது ரொம்ப தப்பு. அது அவருடைய ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஒரு டாஸ்க் ஸ்ட்ராட்டஜின்னு வேற பண்றாங்க. அவரு இப்ப நீங்க விட்லரை கூப்பிட்டு வெளில கேட்டீங்க வச்சுக்கலாம். இல்ல சார், ஆக்சுவலா வசந்தி இருக்காங்கல்ல, வசந்தி அவங்களுக்கு தர்மலிங்கம் மேல ஒரு காதல். தர்மலிங்கம் வந்து ஹீரோவா வந்து வசந்தியை காப்பாத்தும் போது அந்த காதல் மலரும். அதுக்காகத்தான் அந்த பிளே பண்ணேன் அப்படின்னு.
நீ பிக் பாஸா அவங்க பிக் பாஸா? பிக் பாஸ் சொன்னதை மட்டும் செய்யி, சொல்லாதெல்லாம் ஏழை செய்யாத. ஸ்டூடெண்ட்ல தற்குறி அப்படின்றதான் ஆக்சுவல் உண்மை. இல்லண்ணே சொன்ன சரியா? மாதிரி இன்னைக்கு காலையில எல்லாரும் சுத்தி நின்னு அடிச்சாலும் பார்வதி அவர்கள் வந்து குவாய்ட்டா அப்படி இல்ல தங்கங்களா, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க தங்கங்களா, யாருக்கு பால் வேணும், யாருக்கு டீ So, வேணும்னு விஜே கண்ட்ரோல்டா இருந்தாங்க. பார்வதி சரியா வசந்தி டீச்சர் அவர்களை அவங்க வந்து டோட்டலா அத்தனை பேரும் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு நான் இன்னைக்கு சொல்றது பத்தி இன்னைக்கு, ஓகேவா? சரியா? இன்னைக்கு அவங்க டார்கெட் பண்ணி அவர்களுடைய கேரக்டர் விட்டு வெளியே, அதாவது இவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து இவங்கள பெர்ஃபார்ம் பண்ண சொன்னா இன்னொருத்தங்களை கேரக்டர் விட்டு வெளியில வர வைக்கிறதையே வேலையா வச்சு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணாங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் அப்படின்றத நம்ம சொல்ல தோணுது. இதுல Yes. ஹிட்லர் வந்து தோத்துட்டாரு அப்படின்றதா ஒரிஜினல் உண்மை. இன்னைக்கு அவர் மூஞ்ச பாக்கணுமே. ஹிட்லர் என்ன செய்யறாரு? அசிஸ்டன்ட் வார்டன் என்ன சொல்றாரு? ஸ்டூடெண்ட்ஸை வைத்து மொட்டை கடிதாசி எழுதுறாரு. வார்டனுக்கு எதிராகவே கேவலமா பண்றாரு. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இதை யாரும் கண்டிக்கிட்டு கேட்கல. மொத்த பேரும் எந்த பிரச்சனையானாலும் இவங்க கிட்டே போய் நிக்கிறாங்க. அந்த மொத்த பிளேல இவங்களும் ஒரு பிளே விளையாடுறாங்க. அப்ப இந்த மொத்த பிளே ஸ்கூல் டாஸ்கா இல்லை வசந்தி டீச்சரை வெறுப்பேற்றும் டாஸ்கா? இதுல டீச்சர்ஸோட டாமினேஷனே பெருசா இல்லண்ணே. ஸ்டூடெண்ட்ஸே தான் ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே பண்றாங்க. ரயில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, சுத்திக்கிட்டு குச்சு 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 குச்சுக்குன்னு போறாங்க. எனக்கு புரியல. ஏய் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அப்படி பண்றீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சோ இப்ப அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. 2 நாள் அவங்க கடினமா வேலை செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு மொன வீட்டுல ஒரு செலவு வச்சிருவோம் அப்படின்னா ஐ எம் சாரி, வேலை செய்யறதுக்கு தான் காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்டா வீட்டுக்குள்ள போகும்போது சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், பாத்ரூம் கழுவணும், வீட துடைக்கணும். இது வந்து டாஸ்க். இது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டில வர்றது. இதை யார் அதிகமா பண்ணா, யாரு கம்மியா பண்ணா, யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பார்வதி ஃபர்ஸ்ட் 4 வாரம் எந்த வேலையுமே பார்க்கல. அதனால பார்வதிக்கு ஓட்டு போடாம போயிட்டீங்களா? கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 வாரம் கனியக்கா தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க, சமைச்சு போட்டாங்க. 15 பேருக்கும் அன்னபூர்ணியா இருந்தாங்க. அதுக்காக கனியக்காக்கு செலவு வச்சிடலாமா? நோ. ஏன்னா அதுக்குத்தான் அவங்க காசு வாங்கிட்டு வராங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா 2 நாட்கள் உடம்பு வலியை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு ஏற்படும் அந்த மந்த்லி ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து நைட்டு பகலா தூங்காம ஒரு விஷயத்த எல்லாரும் தூங்கும் போது அதை செஞ்சது வந்து ஒரு எண்டூரன்ஸ். அதுக்கு எங்களுடைய அப்ளாஸ் தரலாம். ஆனா அதையே பாயிண்டா வச்சு அவங்கதான் சூப்பர்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. நம்ம அவங்க நல்லா பண்ணாங்க. இந்த இது வரைக்கும் அவங்க செஞ்ச டாக்ஸிசிட்டிய இந்த பாத்திரம் கழுவுறத வச்சு அந்த டாக்ஸிசிட்டியை கழுவி பண்ணிட்டு போயிட முடியாது. நான் அதைத்தான் சொல்ல வரேன். அவங்க இன்னைக்கு பண்ணதுக்கு நம்ம அப்ளாஸ் தரோம். மேபி இப்ப போன சீசன் எடுத்துக்கோ தம்பி. போன சீசன்ல தீபக் அவர்களை ஃபர்ஸ்ட் 45 நாள் நான் கழுவி ஊத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவர் கரெக்டா விளையாடுறாருன்னு சொல்லியிருக்கேன். ஜாக்லின் அவர்களை கிட்டத்தட்ட 60 நாள் டு 65 நாள் வச்சு செஞ்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் லாஸ்ட் 35 நாள் சப்போர்ட் பண்ணேன். செய்யற விஷயங்கள் மாறுதலா இருந்துச்சு, நியாயமா இருந்துச்சு. நம்ம அதுக்கு வந்து ஓகே, ஓகேவா? ஒருத்தங்க 99 105 நாளும் ஒருத்தங்க ஒண்ணுமே பண்ணல வீட்டுக்குள்ள. ஆனா அவங்கள ரன்னர் ஆக்கணும், கியூட் பண்ணாங்கன்ட்டு. இதே கியூட் வியானா பண்ற மாதிரி. வியானா பண்ற மாதிரி கிடையாதுண்ணே. வியானா பண்றது வேறண்ணே. அவங்க பண்ணது நேச்சுரலா இருந்துச்சு. இது வியானா பண்றது ஆர்டிபிஷியலா இருக்கு, மாட்டிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். வியானா பிகம்ஸ் பொய்யானா. சரி, அது ஓகே. அது ஒரு பக்கம் வச்சுப்போம். அதை நியாயமானது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. சோ ஒரு சீசனும் இப்படிதான். நம்மளால யாரையுமே முழுவதுமாக இவங்க தான் அப்படி ரூட் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா ரூட் பண்ணிட்டு போறதுக்கு நம்ம ஃபேன் கிடையாது, நாம ரிவ்யூவர்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல இவங்க கரெக்ட் இவங்க தப்புன்னு சொல்லிட்டு போயிருவோம். ஓவரால்ன்றது 105வது நாள்ல நாம அந்த ஒரு வாரம் முன்னாடி இவங்க கரெக்ட், இவங்க தான் கரெக்ட், ஓவராலா பார்க்கும்போது இவங்க தான் டிசர்விங் டு பி த வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டுல ஒருத்தனை கூட உருப்படின்னு சொல்ல முடியல. இத்தனை சீசன்ல இத ஒரு 54 டேவா, இந்த டேல எல்லாம் ஒரு 60% நம்ம கணிச்சிடலாம். ஓகே இவங்க தான் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 8 சீசன்ஸா நம்ம கணிச்சிடறோம். 50 டேஸ் தாண்டிடுச்சு, இவங்க தான் அப்படின்றத நம்ம கணிக்கிறோம். இப்போ 10% கூட ஒருத்தங்க மேல நம்மளால பிலீஃப் வைக்க முடியல. இவங்க தான் வின்னர் ஆக போறாங்கன்னு 10% கூட நம்மளால சொல்ல முடியல.
கரெக்டா? சோ இந்த விஷயங்கள் நடக்குதுடா தம்பி. இதுல இந்த நீ சொன்ன மாதிரி இந்த ரயில் ஊதுன ஒரு கன்டென்ட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இந்த வியானா டாஸ்க்க வந்து அடிக்கிறாங்க. கொலை பண்ணது தெரிஞ்சிருச்சு. வியானா அவர்கள ஓரமா உட்கார வச்சது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி வியானா வந்து தண்ணி ஊத்தி விக்ரம் கிட்ட ஊத்துறதும், ம். விட்லர் போய் வியானா ஸ்டூடண்ட் மேல தண்ணி ஊத்துனதும், அப்புறம் ஓகேவா? இதை பீட்ரூட் வைத்து சாப்பாடு அசிஸ்டன்ட் வார்டனுக்கு கண்ல ரத்த கண்ணீர் ஊத்துனதும், இது எல்லா கருமத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. எஸ். 12வது படிக்கிற பசங்க மாதிரி பண்ணுங்கடா, பண்ணுங்கடா, படிங்கடா பரமா, படிங்கடா பரமானா ஒருத்தனுக்கு கூட இந்த கேம் இன்னைக்கு ஆட தெரியல. இது என்னன்னா இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் ஃபீடிங் எப்படி பண்ணுவாங்க? நான்லாம் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒரு 4 பொதுமக்கள வீட்டுக்குள்ள அனுப்பி நாறு நாரா கிழிக்க சொல்லுங்க. என்னடா ஆடுறீங்க ஆனா நீங்க? என்னடா 4 பொதுமக்கள் எவனுமே ஃபேனா இருக்கக்கூடாது. 4 பேரும் பிக் பாஸ் ஃபேனா இருக்கணும். எஸ். உங்கள நான் வேஸ்ட் பண்ணி டைம வேஸ்ட் பண்ணி ஜிபிய வேஸ்ட் பண்ணி எங்களுடைய ஃபேமிலி டைம வேஸ்ட் பண்ணி உங்கள பார்த்தோம்லடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கன்னு கேட்கணும். ஆனா என்ன கொடுமைன்னா, இவனுங்க பழைய சீசனுக்கு ஆளுங்கள கலாய்க்கிறாங்களாம். இந்த சீசன்ல இருக்கவங்க. அதுதான் எக்ஸிபிஷன். ரைட். இந்த போட்டோ ஏன் தெரியுமா? இது இப்படி தெரியுமா? இது அப்படி தெரியுமா? நீங்க பண்றது என்னன்னு தெரியுமா தமிழ் டீச்சர்? அண்ணே அந்த டாஸ்க் வச்சதும் ஒண்ணு, அந்த எக்ஸிபிஷன் வைக்காமலே அந்த எக்ஸ்கர்ஷன் வைக்காமலே இருந்திருக்கலாண்ணே. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். அது ஒரு இம்பாக்டும் இல்ல. பெருசா ஆஹா சூப்பர் நாஸ்டாலஜிக்க தூண்டுற மாரியும் அவங்க ஒழுங்கா பண்ணல. கட் பண்ணி அப்புறம் 1 ஹார்ல பெருசா எதுவுமே காட்டல அது. புரியுதா அதுக்கு உனக்கு? முன்னாடி ஒரு பீட்ரூட் சாதம் பிரச்சனை ஒண்ணு நடந்துச்சு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? விக்ரம் வந்து சாப்பிடுறாங்க பீட்ரூட் சாதம். இப்ப பீட்ரூட் சாதத்த வச்சது யாரு? அமித் அண்ட் பார்வதி. அமித் தான் வைத்தது. ஆமா. பார்வதி வைக்கலன்றத ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாங்க. இது அமித் வச்சது அப்படின்னு ம். சொன்னாங்க. ஓகேவா? இப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்னா, பேசிக்கலா இவர் விக்ரம்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, விட்லர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து முட்டை வேணும்னு கேக்குறாங்க. உடனே எல்லாரும் முட்டைன்னு சொல்றாங்க. எனக்கு பீட்ரூட் சாதம் இறங்க மாட்டிருக்கு. எனக்கு வந்து வேண்டாம். எனக்கு பசிக்குது. ஆனா இத சாப்பிட முடியல. என்னால இறங்க மாட்டிருக்கு அப்படின்றாரு. இப்ப அவருக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம ஹியூமானிட்டின்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஒருவேளை பசிக்கு இவ்வளவு தூரம் பொங்குறவரு எதுக்கு கண்டஸ்டன்ட்டா வீட்டுக்குள்ள வரணும்னு எடுத்துக்கலாமா? ம். அப்புறம் எதுக்கு வாங்குறீங்க துட்டுன்னு எடுத்துக்கலாமா? இப்ப ஹியூமானிட்டிய நான் வைக்கணுமா? இல்ல இவங்க காசு வாங்கிட்டு இங்க சமைச்சு நல்லா திருப்தியா சாப்பிட்டு ஏசி ஹால்ல புது வீட்ல உட்கார்ந்து ஒரு 20 பேரோட டூருக்கு வந்தாய்ங்க. டூருக்கு வந்தே சம்பாதிக்கிறாங்கன்னு எடுத்துட்டு நம்ம போயிரணுமா? இது அதுக்கான வீடே கிடையாது. சாப்பிடுறது, தூங்குறதுக்கான வீடே கிடையாது இது. விட்லர் அந்த பிரச்சனைய பண்ணது கூட வசந்தி டீச்சர் தான் அத பண்ணாங்கன்னு நெனச்சுட்டு பண்ணி, அது வந்து ம். தர்மலிங்கம் ஐயா பண்ணதுன்னு தெரிஞ்சோனயே, கூல் ஆகி நான் சாப்பிட்டுட்டு ஃபுட் வேஸ்ட் பண்ணலன்னு ஒரு அதாவது விட்லர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கார். நல்லவர், நல்லவன் அப்படின்ற ஒரு டாக் ம். லைனுக்காக அவர் தினம் தினம் போராடுறாரு. போராடுகிறார். ஆனா பார்த்திபேக்கே நான் என்ன தெரியுது. சொல்றேன், நல்லவர்ன்ற டாக் லைனுக்கு நீங்க போராடாதீங்க சார். நல்லவனா இருங்க சார். அது போதும். நல்லவன்றது என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு கெட்டது செய்யாதவன் தான் நல்லவன். எஸ். நல்லவன் ஒருத்தன் இல்லவே இல்ல. அவன் எப்படின்னா, அடுத்தவனுக்கு கெட்டத பிஹேவியர்ஸ் செய்யாதப்பவே தான் அவன் நல்லவன். அவனோட இதத்தான் பிஹேவியர்ஸ் தான் நம்ம அவன யாருன்னு டிசைட் டாக்டர் பண்ணுது. சைக்காலஜிஸ்ட் ஒருத்தவங்க வந்து நம்ம பேசுறோம்ல, அவங்களும் அதான் சொன்னாங்க. எஸ். இப்ப பண்றாரு. சாப்பாடு விஷயத்துக்கு நல்லவன்ற ஒரு டாகுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல கோமாளித்தனத்த அவரே ஒரு நல்லா இருக்குன்ற மாரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவர பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு வேற 4, 5 பேர் சொல்றாய்ங்க. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. நல்ல வேளை குடுக்கல குடுக்கல. விட்டுருங்க. 4, 5 பேர் சொல்றாய்ங்களே. ம். சரி, இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரம்யா ம். ஜோ அவர்களுக்கு நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுத்ததுக்கு, மகிழ்மதி சாம்ராஜ்யமே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுச்சு. காட்டவே இல்ல. என்னன்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்களுக்கு தமிழே தெரியாது. பட் அதாவது இருந்தாலும் எழுத படிக்க தெரியாத ரம்யா ஜோ அவர்கள் இங்க வந்து எழுத கத்துக்கிட்டாங்க. திருக்குறள் சொன்னாங்க. அவ்வளவுதான். ஹி இஸ் எ பெஸ்ட் ஸ்டூடண்ட். இருக்கறதுல பெஸ்ட்டோ ஒண்ணுமே பண்ணாததுக்கு இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு குடுத்திருக்காங்களா? வொர்ஸ்ட்ல பெஸ்ட். அதான் வொர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட். அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல பெஸ்ட். இப்படி வேணா ஆ எடுத்துக்கலாம். சரி. சோ இந்த மாரி விஷயங்கள் நடந்துச்சு. இந்த ரம்யா பக்கம் ஜோப் யாருக்கு ஆமா. இந்த பக்கம் யாருக்குடா பெஸ்ட் டீச்சர் குடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா, அத்தன பேரும் பிரின்சிபல். ஏகோபித்ததா பிரஜின் அவர்களுக்கு குடுத்தாங்க. இப்ப பிரஜின் அதாவது இப்ப நான் வந்து இந்த வீட்லயே நான் 2 பேர் சேஞ்ச் பார்த்தேன் பெருசா. ஓகே. அதுல டிரான்ஸ்ஃபர்மேஷனா நான் பிரஜின பார்த்தேன். கடைசியா நெறைய இந்த வசந்தி டீச்சருக்கான ரோலுக்கு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாம, ரொம்ப கடினமா நடந்துகிட்ட விஜய பார்வதிய பார்த்தேன். 2 ஆனா, பேரும் நல்லா பண்ணாங்க. விஜய பார்வதி நெறைய இடத்துல வசந்தி டீச்சர் ரோல்ல இருந்து வெளில வந்துட்டு போனாங்க. பிரஜின் அவர்கள் ஒரு சில இடத்துல ரோல விட்டு வெளில வந்துட்டு போனாங்க. ஆனா, இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அமித் அவர்கள் நல்லா பண்ணாரு.
தர்மலிங்கம்மா. தமிழம்மா நல்லா பண்ணாங்க. ஆனா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்துறாங்க. ஓகே, நான் ஹாப்பி. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. இந்த கப்புள்ஸோடைய கேம் பிளே. பெஸ்ட் டீச்சர் பிரஜன். அவர் போனாடி அப்படி கோவப்பட்டாரு. அவர் போனாடி அவருக்கு இவ்வளவு ரிஜிஸ்டர் பண்றாங்க. போன வாரம் இப்படி நடந்துச்சுல மக்களே. பாத்தீங்களா என் புருஷன் மாத்திட்டாப்ல. என் புருஷன் ரொம்ப நல்லவரு. உடனே மாத்திக்கிட்டு தன்னை வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அதனால என் புருஷனுக்கு ஓட்டு போடுங்க. போன வாரத்தை மறந்துடுங்க. எங்களை பார்த்தா கிச்சாவை பார்த்தாலே இழிச்ச வாயிலா இருக்குல்ல உங்களுக்கு. ஆனா நேத்து அவரோட கோவம் வெளில வந்துச்சு பாத்தீங்களா வீணா கிட்ட கடைசியில வந்துச்சு. அதான் அந்த ஒரு 1-2 இடம் வந்துச்சு. சரி ஓகே, நீங்க குடுத்துட்டு போங்க. ஆனா அதுக்கு ஒரு போன வாரம் நீ இந்த வார்த்தை பேசுங்க சார். சாண்ட்ரா மேடம் அவங்க என்ன பண்ணாங்க? சாண்ட்ரா என்ன பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸா சாண்ட்ரா என்ன பண்ணாங்க? திவ்யா என்ன பண்ணாங்க? சாண்ட்ரா என்ன பண்ணாங்க? திவ்யா என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல வரல. வினோத் கொடுத்திருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. வா, அதாவது இது வரைக்கும் அரோரா பேசியதுலயே ஒரு உருப்படியான பேச்சு எஃப்ஜே அவர்களையும் வியானா அவர்களையும் ஒன்னா ஜெயில போட முடியாதுன்னு சொன்னதுதான். ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப வினோத் என்ன பாவலனே அவர் ஃபீல் பண்றாரு. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்டா. என்ன இந்த வாரத்துல என்ன ஏன்டா ஒஸ்ட் அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. அதுல வினோத் அவர்கள் தானா வந்து அவர் வந்து பலியாளாகப்பட்டார். கனியக்கா அவங்களுடைய ஸ்கெட்ச் கரெக்ட். அவங்களோட ஸ்கெட்ச் கரெக்ட். பர்சன் தப்பு. வியானாக்கு பதில் சாண்ட்ரா, திவ்யா, சபரி. ஒருவேளை 24/7 இருந்திருக்குமோ? நம்ம கண்ணுல சிக்காம போயிருக்குமோ? நமக்கு எது சொல்ற காட்டப்படுது. அவர்கள் வந்து விட்லரோட ஒரு லவ் கண்டென்ட் பண்ண மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. காட்டல. அதாவது இந்த இழுத்து பக்கத்தில் பேசியது, நல்ல மொமெண்ட், நல்ல கியூட் மொமெண்ட்ஸ்களும், எனக்கு டீ வேணாம் அவங்களுக்கு கொடுங்க, என் டீ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு கியூட் பபிள் அப்படி ஓடுச்சு. வசந்தி அம்மாவுக்குமே வசந்தி அம்மா அமித் 2 பேர் லவ் ட்ராக்குமே நம்ம காட்டல 1 hourல. நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? நீ பீட்ரூட் அல்வான்னு சொன்னியா தம்பி? பீட்ரூட் அல்வான்னு சொன்னேன். பீட்ரூட் தான் சொன்னேன். பீட்ரூட் சாதம் தான் சொன்னேன். பீட்ரூட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த இஷ்யூ? அது பீட்ரூட் ரவா அல்வா, நாட் பீட்ரூட் ரைஸ்ன்னு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. 1 hourல அதெல்லாம் டீடைலா சொல்லலங்க. பீட்ரூட் வச்சு யார் செஞ்சது அப்படின்னு தாங்க சொன்னாங்க. சாரி கார்த்திக். பீட்ரூட் கரெக்ட் இல்ல. பீட்ரூட் உப்புமா. என்னவோமா பீட்ரூட் வந்துருச்சுங்க. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுடா தம்பி. ஓகேவா? சோ இப்ப இதுல தேவையில்லாம எல்லாரும் எஃப்ஜே சொன்னீங்க. 100% நான் ஒத்துக்கிறேன். எஸ். ஓகேவா? எஃப்ஜேக்கு வந்து அதுலயும் சொல்றது ஒத்துக்கிறதுல ஒரு ஆட்டிடியூட். எஃப்ஜேக்குனே நீங்க நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கணும்பா. 24 நிமிஷமா? ஓகே. அதாவது எஃப்ஜே அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யறார்? கடந்த 8 வாரமாகவே என்ன கிழிச்சார்? எஃப்ஜே அவர்கள் இந்த வீட்டுடைய சிறந்த கேப்டன்றாங்க. எங்க சிறந்த மனிதராக எங்களுக்கு தெரியலையே. இப்ப என்ன சொல்றாரு எஃப்ஜே? நாங்க வந்து இந்த ஸ்கூல் கண்டென்ட்க்கு நான் கண்டென்ட் ஆகணும். கண்டென்ட் கேவலமா இருக்கு எஃப்ஜே. அவர் ஒத்துக்கிறாரு. தம்பி இது கண்டென்ட் இல்ல எஃப்ஜே தம்பி. அவர் சொல்றாரு கன்றாவில. அதான் அவரே ஒத்துக்கிறாருனே. நான் இது ஒழுங்கா பண்ணல எனக்கு தெரியுது. எப்பா நீ எதத்தாம்பா ஒழுங்கா பண்ண? இந்த 7 வாரத்துல எஃப்ஜே பண்ண ஒழுங்கான விஷயம் என்னன்றதை எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியல. எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்க தெரியும். என்னன்னு வெட்டிடுவேன் அப்படின்னாரு. வெட்டிடுவேன். முத வாரம் வேற மாக்கிங் அப்புறம் புல்லிங், ரிவெஞ்ச், வெஞ்சன்ஸ், லவ். எக்ஸ்கியூஸ் மீ, லவ்வுக்கு மீறி ஒரு வார்த்தை இருக்கு. அது சொல்லலாமே. லவ் டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நீங்க சொன்னீங்களே ஒரு டெம்ப்ளேட் சமுத்திரன் இருக்கு. அப்படியா? ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கா? ஆமா. அவன் ஃபேஸ் வந்து ஆதிரிய ஃபேஸ போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் பரவாயில்லையேப்பா. நம்ம சொல்றது அப்படியே நடக்குதே தம்பி. நான் பார்த்தேன். அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு அது. ரைட். எனக்கு தெரிஞ்ச ஆதிரிய வீட்டுக்குள்ள அனுப்பிச்சா நல்லா இருக்கும் தான் தோணுது இப்பவும். சூப்பரா இருக்குண்ணே. எனக்கு ஆதிரை வீட்டுக்குள்ள போனோம். இல்ல இந்த 5 நாள்ல லீவ் எடுத்துட்டு போன விஜய் நந்தினி வீட்டுக்குள்ள போனோம். எனக்கு விஜய் நந்தினியோட கேம் என்ன கேம் அந்த புள்ளை எப்படி எதுக்கு எடுத்தீங்க? அந்த புள்ளை எதுக்கு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியணும்டா. இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டிருக்காங்க. அவங்க சைடுல கேட்கலன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அவங்க அனுப்பிச்சீங்க? ஏன் அவங்க இருந்தாங்க? ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. சரி திருப்பியாவது கூப்பிட்டு வருவாங்களான்னு பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம்.
ஏன்னா பொதுவா அந்த 5 நாள்ல வாக் அவுட் பண்ணிட்டு போனவங்க திருப்பி கூட்டு வர மாட்டாங்க. ஆனா ஜிபி முத்து கூட்டு வந்தாங்க. ஜிபி முத்து அவர்கள் இது மாதிரி அடமுடிச்சு வெளில கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கூட்டு வந்தாங்க. நடுவுல ஒரு வாரம் அந்த வெளியே உள்ள வந்து தங்கிட்டு போலான்ட்டு. அந்த மாதிரி கூட்டிட்டு வராங்களா நந்தினிய, இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்களான்றத பார்ப்போம். சரி, இப்ப இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் ஒரு ரூட் கொடுத்திருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த விஷயங்களை பேசிட்டு வந்துரும். சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் டீச்சர் அப்படின்றத பிரஜனுக்கு அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. பெஸ்ட் வொர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரம்யாஜோ, வொர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து யாருக்கு தராங்க அப்படின்னா 2 பேரு. வினோத்துக்கு கொடுக்குறாங்க பெஸ்ட் வொர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு. வினோத் என்ன சொல்றாப்ல, ஏங்க நான் போன வாட்டி பண்ணேன், அது கரெக்ட் நியாயம், என்ன அனுப்பிச்சீங்க, ஓகே. இந்த வாட்டி எதுக்கு என்ன அனுப்புறீங்கன்னு தெரியல. நான் நிறைய என்டர்டெயின் பண்ணிருக்கேன். அது 24/7 கொஞ்சம் கட்டிங்கா வந்திருக்கு. நாம கூட வினோதோட கவுண்டர் எல்லாம் கொஞ்சம் சரியில்லைன்றதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வந்திருக்கு. ஆனாலும் வினோத் அவர்களுக்கு ரொம்ப பெருசா வரல. ஸ்விமிங் பூல் விஷயம் நீ கீழே விழுந்துட்டா மனுஷன். ஸ்விமிங் பூல்ல இருந்து தனியா தொடர்ந்து போய் அதுல வலிக்கி விட்டு விழுந்து அடிபட்டு ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு பிக் பாஸ் பேசி ஆக்சுவலான 1 hour எபிசோட்ல வினோத் அளவுல காட்டுற அளவுக்கு கூட ஒரு விஷயம் சொல்லுவா தனுஷ். இந்த பிக் பாஸ் வீட்ல இத்தனை சீசன் 8 சீசன் நடந்திருக்குல்ல, 8 சீசன்லயுமே அந்த வீட்டுக்குள்ள இருந்த 1-2 கண்டஸ்டன்ட்டுக்கு அடிகள் பட்டு அந்த வடு இன்னைக்கு வரைக்கும் போகாம இருந்தது. அந்த வீட்டுல நடந்த ஒரு அடி இது நடந்தது. அந்த வீட்டுக்கு போனாவே கை கால் ஒழுங்கா வந்துருவோமா அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்ன்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வினோத் அவர்களுக்கு பண்ணிட்டாங்க. வினோத் அவர்களுக்கு இந்த டாஸ்கை கொடுத்து பார்வதி அவர்களை உள்ள எஃப்ஜேவும் வினோத் அவர்களுக்கு இந்த டாஸ்கை கொடுத்து பார்வதி அவர்களை உள்ள போய் லெட்டர் எடுத்து சொல்லும் போது பார்வதி அவர்கள் ஒரு குத்தாட்டம் டான்ஸ் போட்டாங்க. தட் இஸ் நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வேணாம் சொன்னா மக்கள் கமெண்ட்ஸ் கருத்து போவாங்க. வேணாம், அதாவது அவங்களுடைய ஹாப்பினஸ வெளில காட்டிக்கிறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த லெட்டர் படிக்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. எதுக்கு அவ்வளவு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியவே இல்லையே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அந்த மொமெண்ட் தான். நல்லா குத்து டான்ஸ் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு அந்த டான்ஸ். பார்வதி இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெளியில போட்டாங்கன்னா ஃபேன்ஸ் பிச்சுக்கும் 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 இன்னும் அதிகமா பிச்சுக்கும். இந்த டான்ஸுக்கே பிச்சுக்குது. மாமளம் மாமளம் அத நமக்கு ரீக்ரியேட் பண்றோம். அத மட்டும் தயவு செய்து சொல்லாதனு ரொம்ப கேவலமா இருக்கு. நம்ம ஆடியே ஆகுறோம் அந்த சாங்க்கு. மக்களே சொல்லுங்க, அந்த மாம்பழமா மாம்பழம் சாங்க்கு நாங்க 2 பேரும் ஆடணுமா வேணாமான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஏதாவது சொல்லுங்க. இந்த விஷயங்கள் நடந்துச்சு மக்களே. இந்த விஷயம் நீங்க நம்ம போட்டிருக்கணும். போட்டிருக்கேனே, பலியாடா ஆகினாரா வினோத் அப்படின்னு தமிழ்ல இருக்குமே. வீக்கெண்ட்ல இத பத்தி பேசியே ஆகணும். ஓகே, அதே போல விஜய் பாரு அவர்கள் அந்த இந்த டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே விஜய் பாரு அவர்களும் சேர்ந்து எல்லாருமே வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து போட்டோஸ்கள் எடுத்துக்கொண்டார்கள், டான்ஸ் ஆடிக்கிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த டாஸ்க் வந்து முடிந்து விட்டது, ஸ்கூல் டாஸ்க்கு ஒரு கும்பிடு அப்படின்னு ஆடியன்ஸ் போட்டாங்க. அப்புறம் ஒரு ப்ரமோஷனல் டாஸ்க் 8 சீசன்லயும் கேவலமான சூட் டாஸ்க் தான். இதை விஜய் சேதுபதி அவர்கள் நாளைக்கு அட்ரஸ் பண்ணுவாரான்றத நம்ம பார்ப்போம். விஜய் சேதுபதி அவர்கள் ஒண்ணு அட்ரஸ் பண்ணணும். ஆனா ஒண்ணு உண்மை தம்பி, இந்த 18 பேரும் பார்வதி அவர்களை இந்த அளவுக்கு கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, பார்வதி அவர்கள் நெகட்டிவ் தான் ஒத்துக்கிறேன், பார்வதி அவர்கள் டாக்ஸிசிட்டி தான் ஒத்துக்கிறேன், பார்வதி அவர்கள் நிறைய டிராமா பண்றாங்க ஒத்துக்கிறேன். ஆனா அந்த அத்தனையுமே ஒயிட் வாஷ் பண்ணி அவனுங்களை பார்வதி அவர்களை இப்படியே விட்டுருந்தா கூட இன்னொரு 2-3 வாரத்துல பஸ் ஏறி வந்திருப்பாங்க. இவனுங்க உசுப்பேத்தி எல்லாரும் அவங்களை எதுக்குறேன்ற பேர்ல தனியா ஒரு மைலேஜை கிரியேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு மாஸ்டாங்க பிஜிஎம் எல்லாம் வெளில போட வச்சிட்டாங்க. அதே போல நான் ஒரு விஷயத்த நான் கண்டனம் தெரிவிச்சே ஆகணும். பார்வதி அவர்களுக்கு ஹேஷ்டாக் பீரை பார்வதி அப்படின்னு ஒண்ணு ட்ரெண்ட் பண்றாங்க. கனி அவர்களுக்கு கனி சனி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றாங்க. எஃப்ஜே அவர்களுக்கு எஃப்ஜே 18+ அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ஃபேனா இருங்க, நீங்க வந்து யாருக்கு வேணா ஃபேனா இருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி கேவலமான ஹேஷ்டாக தவிர்த்து அதுல அவங்களே எங்களுக்கு தெரியல, ஹேஷ்டாக் போடுற உங்களை தான் எங்களுக்கு கேவலமா தெரியும். பாரு தி பெஸ்ட், சூப்பருங்க, 100 மார்க் போட்டுங்க. முடிஞ்சா அவங்க வீட்டுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்லயே கூட்டி போய் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாரு தி பெஸ்ட் திஸ் வீக். வினோத் பிபி சம ஃபன். வினோத் டாக்டர் பாடிட்டாரு.
டாக்டர் பிடிச்சிட்டாரு. டாக்டரே படுத்திட்டாரு. ஓ அது 24/7 நடந்திருக்கும் போல. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அவருக்கு போய் நீங்க ஓவரால் எபிசோட் அட் ஒன் லைன் என்ன சொல்றீங்க? வரல கைஸ், மறந்துருக்கான மன்னிச்சிருக்கான சரி, எனக்கு ஒன்லைன்லயே வரல. கூல் 54 நாட்கள் முடிந்தும் நம்மளுக்கு இவர்தான் பிபி டைட்டில் வின்னர்னு தோணல. யாரும் வின்னருக்கான எஃபர்ட்ஸும் மக்களிடம் காட்டல. நீங்க சொல்லுங்க ஜோனா, நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லன்னா டாப் 3 சொல்லுங்க. சத்தியமா கதிர் டாப், அதாவது 3வது பொசிஷன் கூட என்னால யோசிக்க முடியல. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தனும் கூட எனக்கு ரிசர்விங்கா தெரியல. கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. நீங்க நம்பினாலும் அதான் நெசம். விஜேடி, ஆமா விஜேடி, தனுஷ், திவசம் இங்கனே சுந்தரன் ஆகுதோ சரல்ல கேட்டோம் லவ்விங் யுவர் வியூஸ் அப்படின்னா டெய்லியும் இங்க வந்து நான் வந்து உங்களோட இதுல கேட்டுக்கிட்டு இருக்கேன். லவ்விங் யுவர் வியூஸ் அண்ட் யுவர் சிரி ஆடி ஓலி டூவெல் அப்படின்னு டெய்லி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல என்ன கேட்க என்கிட்ட பேச கூட அவங்க வரல. நான் பண்ற ரிவ்யூ அவங்களுக்கு தேவையில்லை. எங்க இருந்தாலும் வாழ்க. நெக்ஸ்ட் பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.